அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளை நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்களை ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 2329 வேகன்சிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து மே மாதமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கூட மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாரம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக வந்து அப்ளையும் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இன்கம்ப்ளீட்டடாக அதாவது அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணாதவங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற வாய்ப்பை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் இது சம்மந்தமாக வீடியோக்கள் போட்டிருப்போம். பட் இருந்தாலும் இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்ததுனால நிறைய பேர் வந்து புதுசாக அப்ளை பண்ணுறது திரும்ப ஒரே கேள்வி வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுடைய சந்தேகத்துக்கு நம்ம கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதை தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். மெயினாக என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எல்லாமே வந்து எக்ஸாம் ஒரே நாளில் நடத்துவாங்களா, எப்படி இது நடத்துவாங்க, இதுக்கான சிலபஸ் என்ன, எப்படி படிக்கணும், எக்ஸாம் எப்போ வரும், ஸோ இந்த மாதிரியான டவுட் தான் வந்து திரும்ப கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த வீடியோ நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க, 26/6/2024 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்றத ஒன்று வாங்கணும். ஸோ 2 வாங்கணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களில் சொந்தக்காரங்க இல்லாமல் நீங்கள் வாங்கினா போதும். கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட தான் வாங்கணும். ஏதோ ஒன்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எதுவும் கிடையாது. யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம். ஸோ தெரிஞ்சவங்ககிட்ட, உங்களை பற்றி நன்கு தெரிஞ்சவங்ககிட்ட 2 பேர்கிட்ட வாங்கணும். அது இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணும்போது அது கேட்குறாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டாக? புதுசாக அப்ளை பண்ணுறவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 நாள் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. 28/6/2024. ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்லைன் பேமெண்ட்டு கிடையாது. ஸோ 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சலான் வந்து பேங்க்கில் பணம் கட்டுறதுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த சலானை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பேங்க்கில் கட்டிட்டு அதை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அது ஒரு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணணும், ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து கொடுத்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸோ அப்படி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து 100% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் பேமெண்ட்டை கட்டணும் என்றாலும் சரி, அல்லது பேங்க்கில் மட்டும் கட்டிட்டு அதை மீண்டும் வந்து வெப்சைட் வந்து நீங்கள் அப்லோடு பண்ணலை அப்படின்னாலும் சரி, உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முழுமையாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரைட்டா? சரி, ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம 20ஆம் தேதி இது கொடுத்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. நேற்றுந்தே வந்து போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து மறுபடியும் எனக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ் போகலை, எனக்கு வந்து சப்மிட் ஆகலை, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் கூட நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிருக்கு. ஸோ எந்த ஒரு இடத்துல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட்டா? கடைசி இதுவும் வந்து 26/6/2024 கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கடைசி தேதியில் மறுபடியும் வந்து எரர் வரத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்கூட்டியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி, ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஒரே நாள் நடக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 4 கேட்டகரியாக அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 கேட்டகரி உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் புரியும். ரைட்டா? இப்போ ஏ அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏல பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 விதமான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 6 விதமான போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே எக்ஸாம், ஒரே சிலபஸ். ரைட்டா? தனித்தனியாக எக்ஸாம் கிடையாது, தனித்தனியான சிலபஸ் கிடையாது. இந்த ஏ கேட்டகரியில் இருக்கிறது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில போஸ்ட் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே ஒரே சிலபஸ் தான். எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பாய்லிப், ப்ராசஸ் சர்வர், ஜூனியர் பாய்லிப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 6 விதமான போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ், ஒரே நாள் தான் எக்ஸாம் நடக்கும். தமிழகம் முழுவதும் ஒரே நாள் தான் எக்ஸாம் நடக்கும். புரிஞ்சுதுங்களா? 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது. ஸோ இதுக்கான சிலபஸ் வந்து குரூப் 4 சிலபஸ் மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கு, நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? அடுத்த கேட்டகரி வந்து டிரைவருக்கு மட்டும் தனியாக இருக்குது. ஸோ டிரைவர் மட்டும் தனி கேட்டகரி வருது. ஸோ டிரைவருக்காரங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு எக்ஸாம் நடக்கும். அவங்களுக்கான சிலபஸ்ன்றது டோட்டலாக வேறு. ரைட்டா? ஸோ டிரைவிங் ரிலேட்டடாகவும், டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சம்மந்தமாகவும், அவங்களுக்கான முதலுதவி சம்மந்தமாகவும் வந்து கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இவங்களுக்கான சிலபஸ் என்பது வேறு, இவங்களுக்கான எக்ஸாம் வேறு. கண்டிப்பாக இவங்களுக்கு எக்ஸாம் வந்து தனியாக தான் நடக்கும். ரைட்டா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சி கேட்டகரி. சி கேட்டகரியில் 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சிஸ்டம். நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் சிஸ்டம் தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நான் வேகன்சி இதில் தான் பார்த்தீங்கன்னா 638 வேகன்சி இருக்குது. ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து நகல் பிரிவு உதவியாளர்னு சொல்லக்கூடிய காப்பிஸ்ட் அட்டெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 போஸ்ட்டுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு கொடுத்துருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட். ரைட்டா? ஸோ அப்போ இதுக்கான கல்வி தகுதி என்பது வேறு. எது? இந்த ஆஃபீஸ் சிஸ்டண்டுக்கும் காப்பி ஸ்டாண்டர்டுக்கும் வந்து 8th ஸ்டாண்டர்ட். நீங்கள் மேலே பார்த்தது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட். ரைட்டா? இதுக்கான தேர்வு என்பது வேறு.
இதுக்கான தேர்வு என்பது வேறு. ரைட்டா? சரி, அப்போ இந்த 3 தேர்வாக 3 கேட்டகரியை நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்று 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது, இன்னொன்று டிரைவருக்கு தனியாக எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் காப்பி ஸ்டாண்டர்டும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் தனியாக எக்ஸாம் இருக்குது. ரைட்டா? சரி, இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, சார் இங்கே டின்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க்கில் ஆரம்பித்து கார்டனரு, நைட் வாட்ச்மேனு, நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி, வாட்ச்மேன் கம் மசால்ஜி, சூப்பர் மசால்ஜி, வாட்டர்மேன், வாட்டர் உமனு, மசால்ஜின்னு சொல்லி கிட்டத்தட்ட இதில் ஒரு கேட்டகரியில் வந்து போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க. எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போ மொத்தம் 4 விதமான கேட்டகரியில் இருக்குது. ரைட்டா? கண்டிப்பாக இது தனியாக தான் எக்ஸாம் நடக்கும், டிரைவருக்கு தனியாக தான் நடக்கும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காப்பி அசிஸ்டன்ட்டுக்கு தனியாக தான் நடக்கும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 8th ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்ததும் சரி, எழுத படிக்க தெரிஞ்சால் வந்து போதும்னு சொன்னாங்க இல்லையா? இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ஈக்குவலாக தான் இருக்குது, 15,700 அதே கேட்டகரியில் தான் இருக்குது. ரைட்டா? கல்வி தகுதி மட்டும்தான் மாறுது. நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான சிலபஸும், அதாவது இந்த வாட்ச்மேன் கிளீனிங் ஒர்க்கில் இருக்குல்லையே மசால்ஜி, இதுக்கான சிலபஸும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான சிலபஸ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். நடப்பு நிகழ்வுகளும் கொடுத்துருப்பாங்க, அடிப்படை கணிதம்னு கொடுத்துருப்பாங்க, அடுத்தது வீட்டு பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு, சமையல் செய்கிறது, சமையல் பரிமாறுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரெண்டுத்துக்குமே காமன் தான். அதாவது சி கேட்டகரியும் டி கேட்டகரிக்கும் ஒரே விதமான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே விதமான சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் கல்வி தகுதி வந்து வெவ்வேறையாக கொடுத்துருக்காங்க. இந்த சிக்கும் டிக்கும் காமன் எக்ஸாமும் வைக்கலாம். ரைட்டா? ஏன்னா ஒரே சிலபஸ் தான், ஆனால் கல்வி தகுதி வேறுன்றதுனால வெவ்வேறு எக்ஸாமும் வைக்கலாம். அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அவங்களோட முடிவு பொறுத்து தான். ஆனால் இந்த 2 எக்ஸாமை தவிர மற்றது டிரைவரு, இந்த 10th குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெவ்வேறு தான் வைப்பாங்க. ஏன்னா அதுக்கான சிலபஸே டோட்டலாக வந்து வேறு. ரைட்டா? சரி, இப்போ இந்த தேர்வுகள்லாம் ஒரே நாள் நடக்குமானா கண்டிப்பாக வந்து முடியாது. மொத்தம் 4 கேட்டகரி, ஏலேருந்து டி வரைக்கும் 4 கேட்டகரியாக இருக்குது. ரைட்டா? ஸோ ஒரு வேளை அவங்க 4 நாட்களில் வந்து எக்ஸாம் வைக்கலாம். அப்படி வைப்பாங்களான்னா டவுட்டு தான். மொத்தம் 4 கேட்டகரியாக இருக்கா? ஸோ அப்போ 4 நாள் எக்ஸாம் வைக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மேபி வைக்க மாட்டாங்க, சாட்டர்டே சண்டே தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா எப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, காலையில் ஒரு எக்ஸாம், மொத்தம் 4 இருக்கா? சனிக்கிழமை 2 எக்ஸாம், ஞாயிற்றுக்கிழமை 2 எக்ஸாம், 2+2, காலையில் 1 மதியம் 1, காலையில் 1 மதியம் 1, அந்த மாதிரி வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 எக்ஸாமாக கூட பண்ணலாம். அதாவது சியும் டியும் கம்பைன் பண்ணி வச்சாங்கன்னா அது தனியாக கூட நடக்கும். ரைட்டா? ஒருவேளை வந்து இந்த 10th டிரைவருக்கும் ஒரு நாளைக்கு, 10th டிரைவருக்கும் ஒரு நாளைக்கு காலையில் 1 மதியம் 1, அடுத்தது ஒரு நாளைக்கு வந்து வாட்ச்மேன் மசால்ஜி ஆஃபீஸ் வந்து கம்பைன் எக்ஸாம் கூட வைக்கலாம். ஸோ 4 எக்ஸாமாக வைக்கலாம் அல்லது 3 எக்ஸாமாக வைக்கலாம். ரைட்டா? ஆனால் 4 நாட்கள் வந்து தொடர்ச்சியாக எக்ஸாம் வைப்பாங்களா, அல்லது சாட்டர்டே சண்டே அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வைப்பாங்களா அப்படின்றது நமக்கு ஆல் டிக்கெட் வரும்போது தான் தெரியும். இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ரைட்டா? ஆனால் வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக 4 எக்ஸாமும் தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ வந்து 2 எக்ஸாமும் வைக்கலாம், காலை மதியம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக எக்ஸாம் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? ஸோ எல்லாத்துக்குமே ஒரே எக்ஸாம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் கிடையாது, ஒரே எக்ஸாம் கிடையாது. ஸோ தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், தனித்தனியாக தான் நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் வாட்ச்மேன் மசால்ஜுக்கு மட்டும்தான் காமன் சிலபஸ். ஸோ அது மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்றதெல்லாம் வெவ்வேறு. ரைட்டா? அதே மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனி எக்ஸாமான்னு கேட்குறாங்க சில பேர். இதில் இருக்கக்கூடிய இப்போ எக்ஸாம்னா தனி சிலபஸா, ரீடர்னா தனி சிலபஸா, சீனியர் பைலப்னா வேறு எக்ஸாமா, ஜூனியர் பைலப்னா வேறு எக்ஸாமா அப்படிலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஏ கேட்டகரியில் இருக்கிற எல்லாத்துக்குமே காமன் சிலபஸ், ஒரே நாளில் தான் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ எக்ஸாம் சென்டர் எங்கே சார் போடுவாங்க, ஓன் டிஸ்ட்ரிக்ட் போடுவாங்களா அப்படின்னா, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறீங்களா மேபி அந்த டிஸ்ட்ரிக்டில் வரலாம், அல்லது வந்து அவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூட போடலாம். ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அவங்க ரெக்கமெண்ட் போர்டு வந்து என்ன முடிவு பண்ணுறாங்களோ அப்படி தான். மேபி லோக்கலில் தான் போடுவாங்க, இல்லைனா பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் போடுவாங்க. ரைட்டா? சரி, இப்போ எக்ஸாம் பற்றி கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் நம்புகிறோம். ரைட்டா? சிலபஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் சிலபஸ் மாதிரி நம்ம டிஎன்பிசி மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ரைட்டா? சும்மா ஸ்டார்ட்டாக நான் சொன்னேன் இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ், அடிப்படை கணிதம், வீட்டு பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு, சமையல் பரிமாறுதல், இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து படிச்சுக்கணும். ஒன்று இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனுக்கலாம். இந்த ஜூனியர் பாயிலப் சீனியர் பாயிலப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 சிலபஸ் மாதிரி தான் இருக்கும். தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து படிக்கணும். ரைட்டா? சரி,
ஸோ இந்த தேர்வுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ள வகையில் அந்த 10th குவாலிஃபிகேஷனுக்கு பயனுள்ள வகையில் நம்ம தனியாக பேட்ச் போட்டிருக்கோம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசாஜுக்கு தனியாக பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ 10th எலிஜிபிளாக இருக்கக்கூடிய எக்ஸாமினர், ஜூனியர் பைலப், சீனியர் பைலப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ப்ராசஸ் ரைட்டர் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டீரியல் படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியலும் டெஸ்ட் சீரிஸும் வந்து கொடுத்துட்ருக்கோம். டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. நம்ம டெஸ்ட் பேட்ச் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க அதே டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின் ஆகட்டும், மெட்டீரியல் ஆகட்டும், எல்லாமே டெலிகிராமில் பிடிஎஃபாக தான் கொடுக்குறேன். ஸோ அது அப்படியே தான் இருக்குது, நாங்கள் டெலிட்லாம் பண்ணலை. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம். ரைட்டா? ஸோ 650 ரூபா வந்து ஃபீஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 8825431184 ஜிபே நம்பர். ஸோ கீழே ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, 8012781561, அப்படி இல்லை 9344556362. நம்ம யூடியூப்லேயே நிறைய இடத்துல கொடுத்துருப்போம் பாருங்கள். ஸோ அகாடமி நம்பருக்கு வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இது 600 வந்து பேமெண்ட் பண்ணால் போதும். ரைட்டா? சரி, நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. இப்போ எல்லாருக்குமே இன்னொரு கேள்வி என்ன, நான் நேற்றே ஒரு வீடியோ போட்டுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன். சார் எக்ஸாம் தள்ளி போகுமா, எக்ஸாம் எப்போ சார் வரும்? கண்டிப்பாக வந்து மேபி ஒரு 1 or 2 வீக் வந்து எக்ஸாம் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஜூலை இறுதின்னு இதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ ஜூலைக்கு பதிலாக மேபி ஆகஸ்ட்டோட 2nd வீக் 3rd வீக்கில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாக்ட் டேட் வந்து யாராலையும் வந்து சொல்ல முடியாது. ரைட்டா? ஸோ அதனால் எக்ஸாம் கொஞ்சம் தான் தள்ளி போகும், மாதக்கணக்காக வந்து தள்ளி போட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் படிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 days எக்ஸ்ட்ரா கிடைச்சிது அப்படின்றத பார்த்துக்கோங்க. புதுசாக இப்போ தான் நான் அப்ளை பண்ணுறேன், இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரைட்டா? பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்குள்ளே நம்ம படித்து முடிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட வந்து படிங்க, படித்து முடிச்சிடலாம். ஒன்றும் பெரிய குரூப் 4 மாதிரி ஹெவியான சிலபஸும் கிடையாது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சிலபஸே கிடையாது, சும்மா கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும் பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். பெரிய ஒன்று வந்து புக்கை வச்சு மக்கர் பண்ணி கஷ்டப்பட்டு படித்து தான் பாஸ் பண்ண அவசியம் இல்லை. சும்மா ஒரு கிளான்ஸ் நீங்கள் படித்தா போதும், லைட்டாக படித்தாவே பாஸ் பண்ணிடலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப ஹெவியாலாம் ஒன்றும் கிடையாது, சிலபஸ் கிடையாது. கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சப்பையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, என்னடா என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்களே அப்படி தான் தோணும். ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இன்னும் சில டவுட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் நான் ஏற்கனவே ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன், அதையும் சொல்லிடுறேன், அப்புறம் அதை சொல்லலாம், அதுக்கு தனியாக கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. சார் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் போன டைமே வந்து நான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன். ரைட்டா? இந்த எக்ஸாமுக்கு வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன், இப்போ படிச்சுட்ருக்கேன். ரைட்டா? இப்போ மறுபடியும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ வந்து நான் வந்து இந்த ஜூனியர் பைலப், சீனியர் பைலப்லாம் அப்ளை பண்ண முடியுமானா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். என்ன சார் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் அப்ளை பண்ணக்கூடாதா சார் அப்படின்னா, அதர் டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது அப்ளை பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பின்னாடி இன்டர்வியூவில் கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து சரியாக இருக்கும். அதனால தான் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறேன். அதர் டிஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அதர் டிஸ்ட்ரிக்ட் தான் பண்ணுவேன், எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ ஏற்கனவே நான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பண்ணியிருக்கேன், இப்போ நான் வந்து ஜூனியர் பைலப், சீனியர் பைலப் அப்ளை பண்ணலாமா, தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே நான் ஜூனியர் பைலப், சீனியர் பைலப் அப்ளை பண்ணேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வாட்ச்மேன், மசாஜுக்குலாம் அப்ளை பண்ணலாம் சார், இப்போ அப்ளை பண்ண முடியுமா, எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி இருக்குன்னா இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஏ கேட்டகரியில் இருக்கிறதுக்கு வந்து தனி அப்ளிகேஷன், பி கேட்டகரிக்கு தனி அப்ளிகேஷன், சி கேட்டகரிக்கு தனி அப்ளிகேஷன், டி கேட்டகரிக்கு தனி அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரியில் தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இன்னொரு கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க, மீண்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா? ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த 6 போஸ்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன் தான் போட சொல்லியிருக்காங்க, அதுலேயே போஸ்ட்டு சூஸ் பண்ண சொன்னாங்க. ரைட்டா? இப்போ நீங்கள் ஏற்கனவே சீனியர் பைலப்புக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. ரைட்டா? இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கோ அல்லது ப்ராசஸ் ரைட்டருக்கோ இந்த மாதிரி ஜூனியர் பைலப்புக்கோ அல்லது எக்ஸாமினருக்கோ ரீடருக்கோ அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அந்த போஸ்ட் அப்ளை பண்ணும் போதே உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் வேகன்சி இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ நீங்கள் அதை மவுஸு ரைட் கிளிக் பண்ணி அப்படியே செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ செலக்ட் பண்ணாமல் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு நான் எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா முடியாது. ரைட்டா? அதாவது ஏ கேட்டகரிக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் பிசிடியில் பண்ணிக்கலாம். ஆனால் ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கோ 2 போஸ்ட்டுக்கோ ஏற்கனவே பண்ணிட்டீங்க, மீதி இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா பண்ண முடியாது. இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து கார்டனர் இருக்குது. ரைட்டா? கார்டனர் இருக்குது, நான் ஏற்கனவே கார்டனருக்கு அப்ளை பண்ணிட்டேன் சார். ரைட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நைட் வாட்ச்மேனு வேகன்சி இருந்திருக்கு, ஆனால் அப்போ அப்ளை பண்ணல. இப்போ அப்ளை பண்ண முடியுமானா பண்ண முடியாது, ஏன்னா இது டி கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஏற்கனவே வேகன்சி இருந்தால் அதை நீங்கள் சூஸ் பண்ண விட்டுட்டு இப்போ போய் அப்ளை பண்ண முடியாது. ரைட்டா? ஆனால்
ஏற்கனவே நீங்கள் கார்டனருக்கு அப்ளை பண்ணிட்டீங்க ரைட்டா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்ண முடியுமா சார்? இப்போனா வேகன்சி இருந்தால் நீங்கள் தாராளமாக இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணலாம், நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி இருந்தால் அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 500 ரூபாய். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு போஸ்ட்டுக்கு 500 ரூபாய். இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அட்டெண்டர்னா இதுக்கு 500, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 500, தூய்மை பணியாளருக்கு 500. இது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு நீங்கள் எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி ஒரு போஸ்ட்டுக்கு 500 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். மேபி எஸ்சி எஸ்டி ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும், அப்ளிகேஷன் ஃபீஸ் அவங்களுக்கு கிடையாது ரைட்டா. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லா போஸ்ட்டும் சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒருவேளை பிசி எம்பிசியாக இருக்கீங்க, ஜென்ரல் கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது எவ்வளோ நம்மளால் பணம் கட்ட முடியும், நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, நம்ம எதுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணும்போதே பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா. இல்லைனா நீங்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு சார் 2000 ரூபா கேட்குது சார், 5000 ரூபா கேட்குது சார், தெரியாமல் சூஸ் பண்ணிட்டேன் சார், கடைசியில் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் சலான் வந்து கிரியேட் ஆகிடும். அப்போது ஃபைனல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வருது, 3000 ரூபா வருது சார், இதை கட்ட முடியுமா சார், இதை எடிட் பண்ண முடியுமா சார்னா கண்டிப்பாக எடிட் பண்ண முடியாது. நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க சார் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி. எடிட் பண்ணுற ஆப்ஷன் யாருக்குமே கொடுக்கலப்பா. ஏற்கனவே இன்கம்ப்ளீட்டட், அதாவது சப்மிட் பண்ணவே இல்லை பாதிலே விட்டுருக்காங்கன்னா அவங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சப்மிட் பண்ணவங்க மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண முடியாது ரைட்டா. ஸோ வந்து எடிட் ஆப்ஷன் கொடுக்கல, அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. மேக்ஸிமம் இதுதான் டவுட் கேட்டுருந்தீங்க. அந்த சிலபஸ் சம்மந்தமாக கேட்டிருக்கீங்க, நான் ஸ்டார்ட்டாகவே சொல்லிட்டேன். குரூப் 4ல் இருக்க மாதிரி தான் இருக்குது. நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ஜூனியர் பாய்லர், சீனியர் பாய்லர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ப்ராசஸ் ரைட்டருக்கான சிலபஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம், பொது அறிவு மற்றும் திறனறிவு மனக்கணக்குன்றாங்க. ஸோ இது வந்து நம்ம டிஎன்பிசி மாதிரி தான் ரைட்டா. இது வந்து ஒரு 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த கேள்விகள் 170 கொஷின், 30 கொஷின் வந்து இன்டர்வியூ ரைட்டா. 170 கொஷின் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, 30 கொஷின் வந்து இன்டர்வியூ இருக்கும். இதில் பொது தமிழில் 50 கொஷின். ஸோ இது வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கும் உண்டு, கட் ஆஃபுக்கும் உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டியாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து நம்ம குரூப் 4 மாதிரி கட் ஆஃபுக்கும் எடுத்துப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து குறைந்தபட்ச தேர்ச்சி. இதில் பார்த்தீங்கன்னா அதை 20 மார்க் எடுக்கணும், 50க்கு 20 எடுக்கணும், அதுதான் வந்து குறைந்தபட்சம், அதுதான் வந்து 40%. ஸோ அதுக்கப்புறம் பொதுவில் 120 கொஷின் கேட்பாங்க. இதில் குறைந்தபட்ச தேர்ச்சி பார்த்தீங்கன்னா 48 மதிப்பெண் வந்து எடுக்கணுன்றாங்க. ஸோ பொது தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு திறன் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பொது தமிழ், பொது அறிவு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வு வினாத்தால் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும். ஸோ ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் இருக்குல்ல, ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே கொஸ்டின் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி இருக்குது. ஸோ ஜென்ரல் நாலேஜில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வருது, சயின்ஸ் வருது, ஹிஸ்ட்ரி வருது, ஐஎன்எம் வருது, பாலிட்டி வருது, அதுக்கப்புறம் மேக்ஸ், அதாவது ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு சிலபஸ். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் வரும், சார் இது ஜாகிரபி எக்கனாமிக்ஸ்லாம் இல்லையே சார் அப்படின்னு கேட்பீங்க ரைட்டா. ஸோ கொடுக்கல, அதாவது சிலபஸில் வந்து அது கொடுக்கல. எக்கனாமிக்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் கொஷின் வர்றது கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாகிரபியில் சில வினாக்கள் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க ரைட்டா. சிலபஸில் மென்ஷன் பண்ணலாம், ஆனால் கேட்டிருக்காங்க. ஸோ படிச்சுக்கிறது பெட்டர், ஜாகிரபி லைட்டாக வந்து படிச்சுக்கிறது பெட்டர். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து அந்தளவுக்கு கொஷின் கேட்க மாட்டாங்க. அது கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது வந்து ஜிஎஸ்டி பற்றியோ இல்லை வேறு ஏதாவது பற்றி கேட்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் வரது மட்டும் தான் வரும், புக்கை பேஸ் பண்ணி அதிகமாக வந்து கேட்குறது கிடையாது. ஏன்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் பெருசாக ஒன்றும் கண்டென்ட்டே கிடையாது இல்லையா. குரூப் 4 படிக்கிறவங்க எல்லாமே எது படிப்பீங்க, 11th எக்கனாமிக்ஸ் 12th எக்கனாமிக்ஸ் தான் படிப்பீங்க ரைட்டா. ஸோ அப்படி தான் கொஷினே வந்து இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ 10th வரைக்கும் தான் இவங்க கேட்குறதுனால ஸோ அவங்க எக்கனாமிக்ஸ் வந்து கொடுக்க கிடையாது ரைட்டா. ஸோ பார்த்துக்கோங்க, விரிவான பாடத்திட்டம்னு போட்டிருப்பேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 4 என்ன இருக்கோ அப்படியே வந்து நான் கொடுத்துருப்பேன். என்னென்ன யூனிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அது மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இலக்கணம், இலக்கியம், பொது அறிவுக்கு என்னவோ அதுதான் கொடுத்துருக்கேன் ரைட்டா. ஸோ இவ்வளோ தான் சிலபஸ், பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனுக்கு மட்டும்தான் சிலபஸ் வந்து டோட்டலாக நீங்கள் குரூப் 4 படிக்கிற மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு மட்டும்தான் வீடு பராமரிப்பு, ஆஃபீஸ் பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு, சமையல் செய்கிறது, சமையலில் வந்து பரிமாறுறது, இந்த மாதிரி விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து குரூப் 4ஓட சிலபஸை தான் வந்து இவங்க கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்த மாதிரி தெரியுது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது ரைட்டா. யூனிட் 8 யூனிட் 9 கிடையாது, எக்கனாமிக்ஸ் கிடையாது, ஜாகிரபி கிடையாது. ஸோ இருக்குதே ஒரு 5-6 பார்ட்டு தான் இருக்குது, 5 யூனிட் தான் இருக்குது, ஒரு 6வது யூனிட் மேக்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்போ சிலபஸ் வந்து ரொம்ப சிம்பிள், சிலபஸ் வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஸோ எக்ஸாம் வரதுக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சுட்டு ரிவிஷனே வந்து பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ அதனால் பயப்பட வேண்டியதில்லை, தாராளமாக நீங்கள் வந்து படிக்கலாம் ரைட்டா.
ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. நீங்கள் கேட்ட நிறைய கேள்விகள் நான் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். புதுசாக அப்ளை பண்ணுறவங்க இதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக இதுக்கு நம்புகிறோம். ஸோ வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு இது இல்லாமல் ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.